ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக நாங்கள் பழிவாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த T20 சீரீஸை கட்டாயம் நாங்கள் தான்டா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இந்த தொடர் குறித்தும் இங்கிலாந்து அணிக்கு ஓப்பனாக சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 தொடர் 5 போட்டி கொண்ட T20 தொடர் தொடங்க போகுது. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தாங்க, நான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருந்தாலும் எங்கள் அணி அவங்களோட வலுவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம், T20 தொடரை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணியில் நல்ல ஒரு இளம் வீரர்கள் கொண்ட அணியாக இருக்காங்க. எங்கள் வெற்றிக்கு இதெல்லாம் ஒரு இளம் வீரர்கள் தான் முக்கிய காரணம். போலிங்லேயும் பேட்டிங்லேயும் எங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் போலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவரோட பங்களிப்பு ரொம்ப இந்திய அணிக்கு தேவை. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், நான் கட்டாயம் இந்திய அணி கொடுத்து வெற்றிக்கு நான் கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் T20 சரியான ஃபார்முங்க. இந்த வேர்ல்டு கப்பு வின் பண்ணதுலேருந்து அவரோட பேட்டிங் ரொம்ப அசுரத்தனமாக இருக்குது. இந்த பங்களாதேஷ் சீரீஸ்லாம் செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஹர்திக் பாண்டியா, பேட்டிங்லையும் போலிங்லையும். அதனால் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்கிறதுனால நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சீரீஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சீரீஸ், மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய தொடரில் 5 T20 தொடர், 5 போட்டி கொண்ட T20 தொடர், அதனால் நிறைய இன்ஜுரி வரலாம். அதெல்லாம் இவர் கரெக்டாக பார்த்துட்டு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி விளையாடினார்னா கண்டிப்பாக நம்ம இந்த தொடரை ஜெயிக்கலாம். அவங்க அணியில் பார்த்தீங்கன்னா ஜோஃபர் ஆர்ச்சர், ஜோஸ் பட்லர் சொட்டு சரியான ஒரு நல்ல ஒரு அணியாக இருக்காங்க. ஐபிஎல்லில் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அணியும் நம்ம பிச்சு கண்டிஷன் தெரியும், நம்மளோட பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே தெரியும். அதனால் கண்டிப்பாக அவங்க இந்த வாட்டியும் கோப்பையை வெல்லுவாங்க. அதில் இந்த கோப்பை வெல்றதுக்கு கண்டிப்பாக முயற்சிப்பாங்க. அவங்களும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெருமை தாங்க. ஏன்னா அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார். இவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியா டீமில் அவர் விளையாண்டுருந்தார் தமிழ்நாட்டு பிளேயராக. இதுக்கப்புறம் யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நீடிக்கணும். இந்த எப்படி சொல்கிறது, இந்த கோப்பையை இவங்க மூலிமா வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நம்ம தமிழகத்துக்கு ஒரு ஒரு மரியாதை தாங்க. ஏன்னா தமிழக வீரர் யாருமே இந்திய அணியில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அஸ்வின் லெஜெண்டுங்க, கலையிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். அதுபோல் இந்தியன் டீமில் கண்டினியூஸாக நம்ம தமிழகத்து வீரர் சேர்ந்து நிறைய பேர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம நட்ராஜன் வருவார்னு எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா நட்ராஜன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் மறுக்குது தான் சொல்லலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவர் அடுத்த ஃப்யூச்சரில் எப்படி வராரு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்த இப்போ இந்த ஐபிஎல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக 2026 நம்ம வேர்ல்டு கப்பு நம்ம நாட்டில் நடக்குது, அதில் அவர் தேர்வாகணும். அதுமாதிரி நிறைய இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம், காலங்கள் பதில் சொல்லும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த இங்கிலாந்து T20 சீரீஸை வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.